டிவி தெரியலன்னா கீழே தள்ளி விட்டுரு. நான் ஆகாது ரவுடி மாதிரி வர. நான் எங்கனா போய் ஒளிறேன், நீ வீட்டுக்கு போயிட்டாரு. இன்னைக்கு டிஜே ஒரு வைப்ல இருக்கா, அப்படி என்னன்னு தெரியல. ஓகே, அடுத்த கேள்வியா? முதல் பால் ஒரு நல்ல ஸ்டார்ட். கமெண்ட்ரியில் இங்கே நான் அருணே ஒரு சின்ன கேப்புக்கு அப்புறம் மறுபடியும் வந்திருக்கிறேன். வணக்கம் எல்லாருக்கும், மதிய வணக்கம், மதிய வணக்கம், மதிய வணக்கம். எல்லாரும் சாப்பிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. நம்ம ரிச்சர்டு நண்பர் சாப்பிடலை. டைமுக்கு சாப்பிடுங்க. ஓ, ரொம்ப தள்ளி போடப்பட்ட பால் அண்ட் அது ஒய்டு. காலையிலேருந்து எக்ஸட்ரா எக்ஸட்ரா எக்ஸட்ராஸ் எக்ஸ்ட்ராஸ் 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 அப்படின்ற ட்ராமா இதாக அப்படின்றதா இதாக இருக்குதுப்பா. அடி, நல்ல ஐடியா. செம்ம கேட்சாங்க, செம்ம கேட்சாங்க. சீரியஸ்லி, டைவிங் ஃப்ரண்ட் இஸ் நெவர் ஈஸி in any kind of pitch, any kind of in the world. நல்ல கேட்ச், நல்ல டைவ் கேட்ச் ப்ரோ. பாரியா, அங்கே பாரியா, பால் ஏர்ல டிராவல். ஆனால் டைமிங்கில் மனுஷன் ஜம்ப் அடிச்சார் பாரு. நியாயமாக காலையில் போடுவீங்களே டிஜே, மத்தியான நேரத்தில் போட்டிருக்கிறீங்க. ஓ, நான் வணக்கம் சொன்னதுனால எனக்கு போட்டியா? ஒரு பக்கம் முதல் விக்கெட் விழுந்துருக்குறீங்க. மனவர்த்தம்ப்பா. ஆனால் செம்ம கேட்சு, தரமான கேட்சு, டைவு நல்லா இருந்துச்சு. இந்த டோர்னமெண்ட்டில் ரவுண்டு 2ல் தான் எக்கச்சக்கலாம் டைவ் கேட்ச்லாம் பார்த்துருக்குறான். நல்லா இருக்குது பார்க்க. அம்பையர் கேமில் அழகாக தெரியுது பார்த்தீங்களா இடம், பிச்சு எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு ஸ்லோவர் பால் போட்டாரு, பேட்டரி ஏமாந்துட்டாருங்கன்னா டாட் பால். அங்க ஓ, இங்க ஒரு ரன் ஓடி இருக்கிறாங்க மக்களே. ஓகே, சோ ஃபார் டீசெண்டான ஒரு ஸ்டார்ட்டு. உடனே பெருசாக கன்வர்ஷன் பண்ணணும், இல்லாட்டி ரன்னு ரொம்ப கம்மியாயிடுச்சுன்னா டிஃபெண்ட் பண்ணுறது கஷ்டமாயிரும். ஃபாஸ்டிஷாக போடப்பட்ட பால் நினச்சதை விட ஃபாஸ்ட்டாக வந்துருச்சு. ஸோ அது ஒரு டாட் பால். லெஃப்ட் ஆமர் நல்லா பேச வேரி பண்ணுறாரு ஐயா. ஒரு மீடியம் பேச, ஒரு ஃபாஸ்டிஷ் பால், அதுக்கப்புறம் ஒரு கட்டர்ஸு. ரொம்ப தள்ளி போயிடுச்சு. ஸ்விங்கு நல்லா இருந்தது, பட் ஆனால் ரொம்ப தள்ளி போயிடுச்சு. அண்ட் அது ஒரு வைடு. ஸ்லோவர் பால்ல மறுபடியும் பீட்டன் ஆனார் பேட்டர். அண்ட் அதோட அந்த டாட் பாலோட ஓவர் முடியுது. முதல் ஓவர் பவர் பிளே முடியல. கிங் ஆஃப் டிராகன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 ரன் அடிச்சிருக்காங்க, 1 விக்கெட் இழப்பிற்கு. ஓகே, இதுக்கு முன்னாடி டிஎம்கே கிரிக்கெட் பேஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் குஸ் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், அதற்கான விடையை நல்லா பதில் சொல்லியிருக்கிறாரு ஒருத்தர். அவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா திலன் ஜெயா. ஸோ அவர் தான் வந்து சொல்லியிருக்கிறாரு. அவருக்கு 1000 ரூபாய் ஜிபேயில் வழங்கப்பட்டிருக்கிறது. வாழ்த்துக்கள் பிரதர்.
ஓகே, முதல் ஓவர் முடிவுல 3 ரன். அதுக்கப்புறம் வந்துடுது 2வது ஓவர். மறுபடியும் நல்ல பாலப்பா, நல்ல பேஸ்ல சூப்பரா போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஓகே, ஷார்ட் பட் பெருசா போகல. கவர் திசையில 1 ரன். கேங்ஸ்டர்ஸ் திருக்கழுக்குன்றம் டீம் மெம்பர்ஸ் உங்களோட பிளேயிங் 11 வந்து வாங்கிக்கோங்க. கேங்ஸ்டர்ஸ் திருக்கழுக்குன்றம் டீம் மெம்பர்ஸ் வந்திருந்தீங்கன்னா உங்களோட பிளேயிங் 11 ஷீட்டை வந்து வாங்கிக்கோங்க. ஓ சூப்பர் யாக்கறங்க பா. அங்கிட்டு லெஃப்ட் ஆமர் தான் சொருகுறான்னு பார்த்தா ரைட் ஆமரும் நடு ஸ்டிக்ல சொருகுறாரு. ஐயா நல்லா இருக்கு பவுலிங்கு. செலக்டட் நல்லா போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. செலக்டட் 11 செலக்ட் பண்ணி லென்த்தை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நல்லா இருக்கு. நல்ல பால் மறுபடியும். அது ஒயிடுப்பா அம்பேர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பட் ஆனால் அதெல்லாம் கிடையாது, சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டாங்க. மறுபடியும் ஒரு டாட் பாலோட ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஓவர் கேம் டு தி எண்ட். முடிஞ்சிருக்குது. ஓவர் முடியல, 2 ஓவர் முடியல, 5 ரன். அப்பா 2 ரன் தான் அந்த ஓவர் கொடுத்துருக்காங்க. நல்லா சொருவி இருக்காருயா மனுஷன். நல்ல ஓவர் போட்டு முடிச்சிருக்காரு. நல்ல பவுலிங். உடனே கிங் ஆஃப் டிராகன்ஸ் டீம் இன்னும் நிறைய ரன் அடிக்கணும். ஓ நல்ல பால். யாக்கர் சொருவ நினைச்சாரு, பட் நான் போட்டது டவுன் த லெக் அண்ட் தட் இஸ் கால்ட் வைடு. மறுபடியுமா நல்ல பாலா. பேர் ஏதாவது சொல்லுங்க. ஆகா வைடுப்பா. இவ்வளோ நேரம் கெஞ்சிரனே கதறனே ஏமா சொல்றாரா அவரு. வைட மறுபடியும் பேக் டு பேக் வைடு மறுபடியும் வந்துருக்குது. தாடி எடுத்து வரண்டா. ஷாட் ஷாட் அண்ணா பிடிச்சாரா, அண்ணா பிடிச்சாரா. ஐயோ என்ன மாதிரி கேஸ்டானோ. நோ ஏப்பா 100 மீட்டர் கவர் பண்ண மாதிரி செம்மையான ரன்னிங். அதுவும் அந்த காத்து அடிக்கிறதுல பால் அங்கிட்டு இங்கிட்டு அளவேலப்பா. என்ன மாதிரி கேஸ்டானோ. நோ கேட்ச் ஆஃப் த டோர்னமெண்ட் பா. வச்சு எழுதி போடுங்கப்பா. கேட்ச் ஆஃப் த டோர்னமெண்ட் பா. சீரியஸ்லி செம்ம கேட்ச் ப்ரோ. சீரியஸ்லி ஸ்டன்னரு. ஏப்பா ரிச்சர்டு ரீப்ளே போடுப்பா. அதெல்லாம் மறுபடியும் பார்க்கணும். ரீப்ளே போடுப்பா. ரீப்ளே வருது மக்களே உங்களுக்காக மீண்டும் ஒரு முறை. நான் மாதிரியான கேட்சது என்ன மாதிரி வேலைப்பாடு இது. பாருங்க பாருங்க பாருங்க. அடித்து விட்டார். ஆனால் அடித்த ஜோரில் எவ்வளோ தூரம் ஓடி இருக்காருன்னு தான் பார்க்கணும். பால் யாரில் ட்ராவல் ஆகுது. ஓகே ஓடினா ஐயோ கட்டேசி செகண்ட்ல டைவ் அடிச்சிருக்காரு மனுஷன். செம்ம கேட்சு. கேட்ச் ஆஃப் த டோர்னமெண்ட் அண்ணா. அவ்வளோதாண்ணா போன டிக்ளர்ண்ணா. நீ வச்சுக்கண்ணா.
டேய் 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 ஆனால் என்னாச்சுண்ணே? ஓ அங்கேயா? ஓகே, சீரியஸ்லி தரமான ஒரு கேட்ச். கடைசி செகண்ட்ல குதிச்சிட்றா குழந்தை அப்படின்ற மாதிரி ஒரு டைவு, செம்மையான டைவ் ஐயா அது. நல்ல பால், நல்ல கம்பேக். மறுபடியும் செலக்டட் 11 மன்னிச்சிருங்க, செலக்டட் 11. அச்சாவா பவுலிங் பண்ணிட்டு இருக்கிறான்ப்பா மாற்றி மாற்றி. விக்கெட் மேலே விக்கெட்டுங்க. டிராகன் அணியனுக்கு விழுந்துக்கிட்டு இருக்குது. நல்ல ஷாட்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை, கொஞ்சம் சைடில் பேர் ரன் அவுட் ட்ரை பண்ணுறாங்க. இல்லை, பேக்கப் இருக்குது. ஸோ ஜஸ்ட் சிங்கிள் அகைன். அடுத்த பால். ஓ ஷாட், வெல்கம் பவுண்டரியா? வாய்ப்பா, வாய்ப்பு இருக்குதா? இதான் சொல்லுங்க பேர். ஆமாங்க, வாய்ப்பு இருக்குதுங்க. வெல்கம் பவுண்டரிங்க, அவ்வளோதாங்க. ரிட்டர்ன் ஆஃப் டிராகன் வச்சுக்கலாமா இதை, இந்த பவுண்டரி சர்பா? உடனே அவசரப்படாமனா முழு மேட்சையும் பார்த்துட்டு இந்த முதல் இன்னிங்ஸில் முடிச்சதுக்கப்புறம் சொல்லுவோம் ரிட்டர்ன் ஆஃப் த டிராகன் அப்படின்னு. நல்ல ஷாட், பவுண்டரி. கிரீஸை யூஸ் பண்ணலான்னு முயற்சி பண்ணார், பட் ஆனால் முடியவில்லை. அதுவும் ஒரு டாட் பால், நல்ல பாலாக போட்டு கொண்டிருக்கிறார் இங்கே பவுலர். ஒரு நல்ல கம்பேக்கு. பவுலருக்கு பேட்டருக்கு ஈக்குவலாக ஒரு பயங்கரமான ஒரு பேட்டில் போய்கிட்டு இருக்கு மக்களே. மறுபடியும் நல்ல பால், நல்ல பாலிங்க. எஸ், நான் ஸ்ட்ரைக்கர் வந்து ஒயிட் மாதிரி தெரியுது அம்பேரு அப்படின்னு கேட்டாரு. அதெல்லாம் இல்லைப்பா, கரெக்ட் பால் தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா வெளியே வந்துட்டு இருக்காரு நம்ம சர்மாஜி. ஓவர் முடிஞ்சிருச்சு. ஓவர் முடியல, ஸ்கோர் 12. அதாவது போன ஓவரில் தரமான ஒரு கேட்சு, அதனால திரும்பிச்சு ஒரு மேட்ச்சு. இதுதான் என் பேச்சு. இதுக்கப்புறம் ஒரு நல்ல பேட்டிங் கொடுத்து டிராகன் அணி விடுவாங்களா ஒரு பெரு மூச்சு. அவ்வளோதான், ரைமிங்கில் 4 வார்த்தை போட்டேன். அடுத்த ஓவர் ஸ்டார்டிங்கில் ஒரு டாட் பாலுங்க. இந்த ரைமிங் ஸ்கில்லை பற்றி ஏதாவது கமெண்ட்ஸ் எதுவும் இருக்குதா? யாராவது சொல்ல விரும்புகிறீங்களா? எதுவும் இல்லையா? சரி, மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி. நன்றி. இல்லை வேற டிஜே எதுவும் கவுண்டர் போட்டேனே அசிங்கப்படுத்தலை. இறங்கி சேஞ்சா பேசு அப்படிலாம் எதிர்பார்த்தாரு, பட் நான் எதிர்பார்த்தது எதுவும் இல்லை. ஒன்லி ரா பேசுதான் ப்ரோ. அங்கனக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்கிறது. நல்லா பால், நல்லா போட்டுக்கிட்டு இருக்காங்கப்பா. குறிப்பிட்டு ஒவ்வொருத்தரையும் எடுத்திருப்பாங்க போலையே, செலக்ட் பண்ணி எடுத்ததுனால செலக்டடில் வேணாம், பெயர் காரணம் ப்ரெசன்டேஷனில் சொல்லிடுங்க. டிராகன் அணியினர் ஃபயரை கக்கணும். கமான், நெருப்பு வருமா? இல்லைங்க, புகை வந்துச்சா? ஐயா, அதுவும் இல்லைங்க. டாட் பால் மறுபடியும் பா மிரட்டிட்டு இருக்கிறாங்கப்பா இங்க. டிராகன் அணியினர் கண்டிப்பா ஒரு ஃபயரா வரணும். கம்பேக். ஓகே, ஷாட். வெளியே ஆள் இருக்காங்களா? ஓகே, லாங் ஆன்ல இருந்து மிட் விக்கெட் தாண்டி வந்திருக்கிறாரு. அண்ட் அது ஒரு ரன்னு, ஒரே ஒரு ரன்னு. பால் போகுது போய்கிட்டே இருக்குது. அவர் வழியாக ஸ்டாப் பண்ணிட்டாங்கப்பா. 2வது ரன் சான்ஸ் பார்த்தாங்க, பட் ஆனால் முடியலை. சிங்கிள் மறுபடியும்.
அடி உழுவனு பார்த்தோம், பட் இல்ல. சேஞ்ச் ஆஃப் பேஸ்ல பேட்டர் மறுபடியும் ஏமாந்து விட்டாரன். டாட் பாலோட ஓவர் முடியுது. ஓவர் முடியல. ஸ்கோர் 14 ஆன் ஸ்கோர் போர்ட். நாலு ஓவர் முடியல. இப்போ ஸ்கோர் இப்படி இருக்குது. என்ன ஆக போகுது? அடுத்த பால் பவர் பிளேவை யூஸ் பண்ணணும். கண்டிப்பாக டிராகன் நெருப்ப கக்கணும். இல்லை என்றால் ஈஸியாக முடிச்சிருவாங்க இந்த மேட்சை. எஜ்ஜு யாராவது இருக்கீங்களா? யாரு இருந்தா என்ன ப்ரோ? ஃபைனலி டிராகன் நெருப்ப கக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பவுண்டரி வந்திருக்குது. பாரு, நின்று நின்று டயர்ட் ஆகி ஒட்டு மொத்தமா கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. டிஜே பாட்ட போடுப்பா. ஏய் வாயை முன் ஏந்து போட, ஏதாச்சும் பேச போற. ஓகே, மறுபடியும் இன்னொரு பவுண்டரியா? இன்னொரு பவுண்டரி? எனி சான்ஸ் ஏதாவது இருக்குதா? எதுவும் இல்லை. ஓடி எடுங்க, ஓடி எடுங்க, ஓடி ஓடி உழைக்கணும், ஓடி ஓடி ரன் எடுக்கணும். ஃபைனலாக ரன் எடுத்துட்டாங்க. 2 ரன்னு. நியாயமாக பார்த்தா டிஜி அவங்க தான் நான் ஒன்று திட்டணும். இவ்வளோ நேரம் பாட்டு படம் என்ன பண்ணிட்டு இருந்தேன். நீ என்ன கலாய்க்கிற? உங்கள் மைக் இல்லை. மைக் இருந்துச்சுன்னா என்னென்ன பேச்சு வரும்னு தெரியாது. தேங்க்ஸ். அடுத்த பால் இங்க. பெருமூச்சு விடுறாரு. ஆஹா, பெருமூச்சு விட்டது காரணம் பால் வெளியே போகும் நினைச்சேன், பட் இல்ல, எட்ஜ் வாங்கி இருக்குது. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம். நீ என்ன வேணாலும் பேசலாம். நாங்க அப்படியா? நாங்க சரியா தான் பேசுறோம். மறுபடியும் ஷாட் முயற்சி பண்ணாங்க, பட் ஆனால் மாட்டலை. பேட்டர் வந்து போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு டிப்ரெஷன் ஆகிட்டு மாற்றி விட்டாரு. ஸோ ஸ்ட்ரைக்கை மட்டும் இப்போ ரொட்டேட் பண்ணிடுறேன். ஆக்சுவலாக நீ போட்ட கவுண்ட்ரு எனக்கா இல்லை அங்கேயான்னு தெரியல. அதான் எனக்கு தெரியல. அட் அ டைமில் 2 பேரும் பேசணும். எனக்கு போட்டிங்களா இல்லை பிள்ளைங்களுக்கு போட்டிங்களான்னு தெரியலப்பா. ஸ்லோர் பாலு கொஞ்சம் யாரில் போயிருக்குது. வெளியே போனால் ஒரு பவுண்டரியோட முடிப்பாங்க. அவ்வளோதான், முடிச்சுட்டாங்கப்பா. பவுண்டரி. ஓகே, டிராகன் அணியினர் வந்து பாத்தீங்கன்னா 25 அடிச்சிருக்காங்க. 26 ஆன் பால் டார்கெட். செகண்ட் ரவுண்ட். கேங்ஸ்டர்ஸ் திருக்கழுக்குன்றம் டீம் மெம்பர்ஸ், கேங்ஸ்டர்ஸ் திருக்கழுக்குன்றம் டீம் மெம்பர்ஸ், உங்களோட பிளேயிங் 11 வாங்கிட்டு போங்க. கேங்ஸ்டர்ஸ் திருக்கழுக்குன்றம் பிளேயிங் 11. 26 ரன் அடிச்சா டீம் மெம்பர்ஸ் சீக்கிரம் வாங்க. அடுத்து உங்க மேட்ச் தான், சீக்கிரம் வாங்க. ஓகே, டிராகன் அணியினர் வந்து பாத்தீங்கன்னா 25 ரன் அடிச்சிருக்காங்க. 26 ரன் அடிச்சா வின்னு ஃபார் செலக்டட் 11s.
வட வட சுத்த வட 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 சுத்த வட போச்சுடா மத்த நின்று போச்சுடா நித்த வழி போச்சுடா ரொம்ப வட்டம் கட்டி ஆச்சுடா நாங்களுக்கு சொல்ல போகேண்டா DJ Srinath. ஸோ செகண்ட் இன்னிங்ஸில் சட்ராஸ் டீமுக்கு இங்கே 26 ரன் அவங்களோட 5 ஓவரில் அடித்தா வின்னு. பேட்டிங் டீம் கொஞ்சம் சீக்கிரமாக உள்ளே வந்தீங்கன்னா டக்கு டக்குன்னு கேங்ஸ்டர்ஸ் பிளேயிங் 11 சீக்கிரமா எழுதிட்டு எடுத்துட்டு வந்து கொடுங்க ப்ரோ. ஸோ செகண்ட் ஹாஃப் நடக்குது, அடுத்து உங்களுக்கு தான் மேட்ச். பேட்டிங் டீம் கொஞ்சம் டக்குன்னு பேட்டை செலக்ட் பண்ணிட்டு உள்ளே போங்க ப்ரோ. அங்கே அம்பையரு பவுலிங் டீம் எல்லாருமே உங்களுக்கு அதான் வெயிட்டிங். இருபத்தி 6 ரன் அடித்தால் வெற்றி. அடிப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்றத கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் ப்ரோ. அங்கே எல்லாருமே வெயிட்டிங் ப்ரோ உங்களுக்காக. ஸோ பேட்ஸ்மேன் பேட்டை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உள்ளே போயிடலாம் ப்ரோ. அப்படியா இந்த சைடு போறாரு அவரா? ரெட் பேட் ரெட் தானே பேட் போன ரவுண்ட் ஒண்ணே அடிச்சாப்ல. இன்னைக்கு அடிக்க மாட்டார் உள்ள போட்டு. சோ ஊத்தி போங்க ஆகுறீங்களா போறோம். அவனே சொன்னாங்க டீம் மார்க்கா ஐ மை போன வருஷம் கை கழுவு டேக் நான் டேக் நேம் ஒன்ல கேட்ஸ் உங்களுக்கு என்ன ஓ இல்லையா? நன்றி முதல் பாலே சரியான பாலுங்க. நல்லா பேக் ஃபுட்டில் நின்னார். ஸோ இந்த விஷயம் இன்றைக்கி நாளில் நிறையா பார்க்க வேண்டியதாக இருக்குது. பேக் ஃபுட்டில் கிட்டத்தட்ட ஆன் த ஸ்டிக்ஸ் குச்சி வரைக்கும் போயிட்டு பேக்லேருந்து பாலை பிக் பண்ண பார்க்குறாங்க பேட்டர்ஸ். ஸோ தட் இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்கும். ஸோ பவுலர்ஸ் அதுக்கேற்ற மாதிரி பால்ஸ் இங்கே போடணும். சூப்பர் பாலுங்க. பேக் டு பேக் டாட் பால்ஸ். லோ ஸ்கோர். டாட் பால்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த 2 டாட் பால்ஸ் வந்திருக்கு. டாட் பால்ஸ் முக்கியம், அதே அளவுக்கு ஈக்குவலாக விக்கெட்ஸும் முக்கியம். எடுப்பாங்களா பவுலிங் அணியினர்? பேக் டு பேக் ஹேட்ரிக் ஆஃப் டாட்ஸ். 27 பால்ல 26 ரன்னு. ஆஹா அவுட் சைட் ஆஃப் ஃபர்ஸ்ட் வைடு. எக்ஸ்ட்ராஸும் இல்லாமல் போடணும் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். லோ ஸ்கோர் தான் டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. டாட் பால்ஸ் ரொம்ப முக்கியம், அதே அளவுக்கு விக்கெட்ஸும் முக்கியம். பண்ணுவாங்களா? திரும்பவும் லெக் சைடில் நல்லா தள்ளி போட்டிருக்காரு. பேட்டரோட ட்ரிகர் மூமெண்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நல்லா பின்னாடி போயிட்டு ஸ்கொயர் ரீஜனில் வந்து பாலை வந்து இது பண்ணலான்னு பார்த்தாரு. ஆனால் அது வந்து அகெயின்ஸ்ட் தி விண்ட். பேட்டில் பட்டிருந்தாலும் பால் வந்து எங்கேயுமே போயிருக்காது.
ஸோ அதை விட்டு வித் தி விண்ட் லாங் ஆன் ரீஜன் ஸ்ட்ரெயிட்டாக டார்கெட் பண்ணலாம். ஷாட்டுங்க. ஸோ மிட் விக்கெட் ரீஜனில் வந்திருக்கு 6. சரியான அடி. நின்று கடாசி விட்டுருக்காரு ஓவர் த மிட் விக்கெட் ரீஜன். லெக் சைடில் ஒரு வைடு. செலக்டர் 11 சட்ராஸ் இங்கே பேட்டிங் ஆடிட்டு இருக்காங்க இப்போதைக்கு. செம்மையாக அவங்களோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணாங்க. 25 ரன்னுக்குள்ளே கிங் ஆஃப் டிராகனை வந்து டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க. செம்ம பாலுங்க. அனதர் டாட் பால். ஸோ ஒரே ஒரு பால் தான் பவுலர் தப்பு பண்ணார் இது வரைக்கும். எக்ஸ்ட்ராஸ் இல்லாமல் ஒரு பால் தப்பு பண்ணியிருக்காரு. 6 போச்சு. அதுக்கப்புறம் லைன் அண்ட் லென்த் as well as ஃபேஸ் மாற்றி போட்டுட்ருக்காரு. ஃபேஸ் பற்றி பேசும்போது இன்னொரு ஃபேஸ் வேரியேஷன் டெலிவரி பை முறையில் ஒரு சிங்கிள் பேட்டா. யா ஓகே சாரி பேட்டில் ஒரு சிங்கிள் அண்ட் முதல் ஓவர் முடிவில் 10 ஃபார் நோ லாஸ். முதல் ஓவர் முடிவில் முதல் ஓவர் முடிவில் 10. ஆஹா நல்லா ஃபாஸ்டாக டெலிவரிங்க. வைட் அண்ட் சிங்கிள். வீச பார்த்தாரு லெக் சைடில் இன்னொரு வைடு. ஸோ எக்ஸ்ட்ரா ஸ்கில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லணும் பவுலிங் டீம் கிங் ஆஃப் டிராகனை. நல்ல ஷாட் டவுன் தி கிரவுண்ட் மிட் ஆஃப் ரீஜன் இன்ஃபேக்ட் ஒரு சிங்கிள். தரையோடு ஓங்கி அடிச்சிருக்காரு. ரன்னு கேட்டார் நான் ஸ்ட்ரைக்கர். ஆனால் ஸ்ட்ரைக்கர் இல்லைப்பா வேணாம் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நின்றுருக்காரு. 2 shots away ஃபார் பேட்டிங் டீம். செலக்டர் 11 ஃப்ரம் சட்ராஸ் அவங்கள்ட்டேருந்து. பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. கையை வச்சிருக்கலாமே ப்ரோ. கிட்ட வரைக்கும் போயிட்டாருங்க. கையை டேரெக்டாக வச்சிருந்தாருன்னா மேபி பட்டிருக்கும் கையில். மிஸ் பண்ணிட்டார் கேட்ச் அப்படின்னு தான் சொல்லணும். சிங்கிள் மட்டுமே. லெக் சைடில் போடப்பட்ட ஒரு பால் வைடு. ஃபிளாட் பால் டவுன் தி கிரவுண்ட். ஆனால் ஃபீல்டர் இருக்காரு. சிங்கிள் மட்டுமே. ஸோ ரெண்டாவது ஓவரில் இருக்கும். பவர் பிளே பொறுத்த வரைக்கும் மேண்டேட்ரி பவர் பிளே போன ஓவரோட முடிஞ்சது. ஸோ ஃபீல்ட் ஹேவ் பீன் ஸ்ப்ரெடடு. டைமிங் மிஸ் ஆகுதுங்க பேட்டரி கிட்ட. இந்த பெரிய ஷாட் ட்ரை பண்ணுறாரு ஆனால் டைமிங் கிடைக்கல. ஆனால் சிங்கிள்.
நல்ல ஷாட், ஒரு ஃபிளிக் ஷாட். ஸ்டில் சிங்கிள் மட்டுமே. நல்ல ஓவர் கான்டெஸ்ட் ஆஃப் த கேம்ல ஃபார் bowling டீம். 2 ஓவர் முடிவெற்ற நிலையில 2 ஓவர் முடிவில் 19. அட்லி அமீர் ரெண்டு ஓவர் முடிவில் 19. டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு 3வது ஓவர். செகண்ட் டெலிவரி நல்ல லென்த் பால். ஸோ அதே லென்த்தை மெயின்டைன் பண்ணுவாரான்னு பார்க்கணும். அகெயின் வைடுங்க. நல்ல கேட்சுங்க. வெயிட் பண்ணி ஜட்ஜ் பண்ணி எடுத்திருக்காரு. விண்டுக்கும் அதுக்கும் பாலை கரெக்டாக டச் பண்ணாரு. பால் கீழே வந்தாரு. ஒரு நல்ல டேக். DJ Hen, DJ Hen, DJ Hen. Hey, party, party, நட்டுக்கட்டே சசமா வந்து மாட்டிக்கிட்டே நீதானே கட்டுல கட்டி வச்சு நீதானே ஒரு லெஃப்ட் ஹேண்டர் வந்திருக்காரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆப்ஷன். ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் காம்போ வேற ஃபார் சட்ராஸ் டீம். செலக்டட் 11 சட்ராஸ். ஆஹா, பெரிய ஸ்விங் ஆஃப் த பேட் மிஸ் பண்ணியிருக்காரு கம்ப்ளீட்லி. ஒரு டாட் பால். பேக் டு பேக் டாட்ஸ். ஸோ அதான் ஆக்சுவலாக வந்து அகெயின்ஸ்ட் த விண்ட் ஃபார் த லெஃப்ட் ஹேண்டர். அந்த ஸ்கொயர் லெக் ரீஜனில் அடிக்க பார்க்குறாரு. மிட் விக்கெட் ஸ்கொயர் லெக் ரீஜனில். ஸோ ஒரு விக்கெட் எடுத்தாருங்க. விக்கெட்டுக்கு அப்புறம் 3 டாட் பால். மொதல் பால் டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணார் ஓவரை. செம பவுலிங் பவுலர்கிட்டேருந்து. செம ஓவருங்க. 3வது ஓவர் வெறும் ஒரே ஒரு ரன் தான். 3 ஓவர் முடிவில் ஸ்கோரிங்க 20க்கு 1. மூணு ஓவர் முடிவில் 20.
ஃபுல்லர் லென் டெலிவரி. எஸ் நோ கன்ஃபியூஷன். ரன் அவுட்டுக்கு சான்ஸ் இருக்கா? இல்லைங்கோ அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல த்ரோ. ரெண்டாம் பால் அடிச்சாருங்க. ஃபினிஷ் பண்ணிருக்காரு 6ஓட. ஸோ கேங்ஸ்டர்ஸ் திருக்கழுக்குன்றம் வாங்க பிளேயர்ஸ். வாழ்த்துக்கள் டிஜே ப்ரோ. ஒரு நிமிஷம் டிஜே, ஒரு நிமிஷம். பிளேயிங் 11 இன்னும் கொடுக்கல கேங்ஸ்டர்ஸ் திருக்கழுக்குன்றம். ஸோ மேட்சிங் வந்து செலக்டட் 11 சட்ராஸ் vs கிங்ஸ் ஆஃப் டிராகன். செலக்டட் 11 சட்ராஸ் அணியினருக்கு வாழ்த்துக்கள். பிரசன்டேஷன் ஏரியா அருகே வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. சூப்பரா பவுலிங் போட்டாங்க ஐயா. கேப்போட் ஐயா, பிரசன்டேஷன் நீங்க மேன் ஆஃப் த மேட்ச்ல என்ன கேள்வி கேட்க போறான்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு அந்த கொஸ்டினை லீக் பண்ணுமா கேப்போட் ஐயா? கல்யாணம் ஆயிடுச்சா தம்பிக்கு, கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்பாரு அண்ணன். ரெடியா இருங்க. வாங்க செலக்டட் 11 சட்ராஸ். DJ Hen.